இந்த உலகத்தில் உண்மையான காதல் இருக்குதுன்னு யாராவது கேட்டால் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஏன்னா இந்த ஒரு பாட்டி தான் கணவனுக்காக 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 80 வருஷமாக காதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்ட்ரி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாதீங்க. நல்லா இருந்தால் மட்டும் பண்ணி 1921 மார்ச் 10 சைனாவில் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வயசு 19 ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு ப்ரெஷர் காரணமாக அந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் கூட ஆகலை. அவர் கடமைன்னு சொல்லிட்டு அவரோட நாட்டுக்கு கடமை ஆற்ற போயிட்டாரு. இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதால் புருஷன் இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிலிட்ரின்றது போவாங்க, ஒரு இயருக்கு 1 டைம் வருவாங்கல்ல. பட் இங்கே அப்படி இல்லை. அவர் போனவருக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இவர் கல்யாணம் ஆன 1 வருஷத்துலேயே அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் புருஷனை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணால் அவர் இங்கே வர மாதிரி தெரியல. கல்யாணம் ஆன 1 வருஷம் இவங்க அவங்க புருஷனோட மிலிட்ரி கேம்பஸ்க்கு போய் பார்க்குறாங்க. புருஷன் கூட கொஞ்ச நேரம் அங்கே தங்கியும் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு குழந்தை பிறகு இருந்ததால் இவங்க மறுபடியும் தான் ஊருக்கே வர வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அப்பயும் புருஷன் வந்து பார்க்கல. இப்படியே அந்த குட்டி பையன் வளர்றான். அவனுக்கு வயசு 4 ஆகுது. அவனோட பர்த்டே கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போவும் அவங்க அப்பா சுத்தமாக வரவே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில மன உளைச்சலுக்கு ஆவாங்க தானே. பட் இவங்க ஆகலை. ஏன்னா தான் புருஷன் நாட்டுக்காக வேலை செய்கிறாரு. ஸோ நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவர் எப்போ அவங்க எப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை 12வது 13 அதுக்கப்புறம் குழந்தை 12வது முடிச்சு காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமே கல்யாணம் ஆகி போனவர் அங்கேருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 1943 என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மிலிட்ரி கேம்பஸ்க்கே போய் தான் புருஷனை பார்க்குறாங்க. ஏன் வர மாட்டீங்க? அதுக்கு அவர் இல்லை, இங்கே ரொம்ப வேலையாக இருக்குது, என்னை மன்னிச்சிரு, உனக்கு வேணும்னா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இவங்க இல்லை, பரவாயில்ல, நீங்கள் எப்பயாவது வாங்க, உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேம்ப்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி வந்து அவங்க தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பையனுக்கு பையனே பிறந்து இவங்க பாட்டியாகவும் மாறிடுறாங்க. ஆனால் அவர் வரவே இல்லை. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டி கிட்டத்தட்ட 92 வயசு ஆகுது. அந்த இல்லை, நான் சாகிற வரைக்கும் என் புருஷனுக்காக உண்மையாக இருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்டர்வியூவர் நீங்கள் என்ன லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் லவ் பண்ணால் மட்டும்தான் அவரை லவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் இதோட முடியும்.